தமிழ்நாட்டோட கடனை நான் தான் அடைப்பேன், தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை முதல்வருக்கு அனுப்பி கொண்டிருக்கும் தம்பிகளே, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே எந்த ஒரு நாடும் கடன் இல்லாமல் இருக்காது, இயங்காது. அமெரிக்கா உட்பட நம்ம பணக்கார நாடா நினைக்கிற எல்லா நாடுகளுமே கடன் வாங்கும். நலத்திட்டங்களுக்காக கடன் வாங்குவது இயல்பே. அடுத்து வருவோம். தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சிஎம் அண்ணா ஒரு அடி அடிச்சு விட்டு போனார்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இரட்டை இலக்கத்தில் இருக்கு, அதாவது வளர்ச்சி 16%. இது இந்தியாவிலேயே அதிகம். இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பணக்காரனுக்கு தான் அதிக கடன் இருக்கும், பணக்காரனுக்கு தான் பேங்க்ல கடன் கொடுப்பாங்க. இப்ப நான் 1 லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்குறேன், ஆனா எனக்கு 2 கோடி ரூபா கொடுன்னு பேங்க்ல போய் கேட்டா செருப்பால் அடிப்பான். ஆனா நான் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், எனக்கு 1 கோடி ரூபா கொடு அப்படின்னா பேங்க்ல கொடுப்பான். இப்படிதான் தமிழ்நாடு வாங்கியிருக்கு. இதற்கான கீவேர்டு என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிஎம் அண்ணா அடிச்சு விட்டு போன உடனே என்கேஎஸ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளதான் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அந்த அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படிங்கிறது தான் கீவேர்டு. அதாவது உங்களுடைய இஎம்ஐகள் உங்கள் சம்பளத்திற்கு ஏற்ற வகையில், அதற்கு உள்ள நீங்க கட்டும் வகையில், உங்கள் கழுத்தை நெருக்காத வகையில் இருந்தா நீங்க அனுமதிக்கப்பட்ட அளவுல தான் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்தியாவிலேயே எல்லா மாநிலமும் அப்படிதான் வாங்குதுன்னா இல்லை. உத்தரப்பிரதேசம் அதிகமா வாங்கியிருக்குது. இது மாதிரி நிறைய, பஞ்சாப் முதலிடத்துல இருக்கு. இப்ப தங்கள் வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கின அல்லது கடன்லேயே அதிகமா இருக்கிற மாநிலங்கள் பட்டியல் எடுத்தா முதல் 10 இடங்கள்ல கூட தமிழ்நாடு கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, ஆனா இந்தியாவோட ஒட்டுமொத்த உற்பத்தியில 11% தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வருது. அதாவது தமிழ்நாடு 1/10 கான்ட்ரிபியூட் பண்ணுது. தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக ஆக்கி இருக்கிறார் எம்கேஎஸ். அதை வச்சுதான் கடன் வாங்கி இருக்கிறார், அதை வச்சுதான் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த கடன் என்பது ஒரு பணக்காரன் செலுத்த முடிந்தவன் வாங்கிய கடன், ஊதாரி கடன். இப்போ உத்தரப்பிரதேசமோ பஞ்சாபோ ஹரியானாவோ அல்லது நம்ம இந்தியாவோ மோடி வாங்கியிருக்கிறார்ல, ஜிடிபியை கூட்டாம கடனை மட்டும் கூட்டிட்டு போக, அது போன்ற ஊதாரி கடன் இல்லை. யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கடன் அதிகமா இருக்குன்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த விளக்கத்தை சொல்லுங்க. நம்மளே நம்மளுடைய மாநிலத்தை கடங்கார மாநிலம், கடங்கால மாநிலம்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நடிகனுக்காக, திடீரென நம்ம அன்பு வைத்திருக்கிறான் அப்படின்றதுக்காகவே அவருக்காக நம்மளே நம்ம மாநிலத்தை கேவலப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அசிங்கம் இல்லையா? தயவு செஞ்சு இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம். தமிழ்நாட்டின் கடன் தொகை என்பது அது வருமானத்துடன் ஒப்பிடும்போது பெரிய தொகையே அல்ல. தமிழ்நாடு இதே வளர்ச்சியை உங்க தலைவனும் கொண்டு போனா உருப்படும், இல்லைன்னா அதுல பாதாளத்துல விழும். அதை தடுக்க வேண்டியது பொய்யை நம்பாமல் இருப்பதில் தான் இருக்கு.